ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வான மகாசைல ராமானுஜ முனிப்பிரியம் வாதூல வரதாச்சாரியம் வந்தே வாத்சல்ய சாகரம். சுவாமி அப்பாச்சியார் அண்ணாவினுடைய தனியனாகும் ஆவணி ஹஸ்தம், அவருடைய திருவவதார திருநக்ஷத்திரம். இவர் ஒன்றான வானமாமலை ராமானுஜஜீயர் சுவாமியின் திருவடி நிலையாகவே இருக்கின்றார். இவருடைய திருநாமம் வரதாச்சாரியார் என்னும் அப்பாச்சியார் அண்ணா என்னும் சொல்லப்படுகின்றது. இவருடைய திருக்குமாரர் அண்ணாவிலப்பன் வெங்கடாச்சாரியார்னும் இவருடைய ஆச்சாரியன் ஒன்றான வானமாமலை ஜீயர் சுவாமியே ஆவார். இவர் முதலியாண்டானினுடைய வம்சத்திலே அவதாரம் பண்ண 9வது ஆச்சாரிய புருஷர். இவரை மணவாள மாமுனிகள் நம் அப்பாச்சியார் அண்ணாவோ என்று அருளப்பாடிட்டு அழைத்தார். இவர் கேட்டதற்காக மணவாள மாமுனிகள் சுவாமி எம்பெருமானார் பயன்படுத்தி வந்த தீர்த்த பாத்திரத்தை, அதுதான் ராமானுஜன்னு சொல்கிறோம், தம்மை போல ஒரே மாதிரி 2 விக்கிரகங்களை செய்து கொள்ளுமாறு அவருக்கு நியமனம் பண்ணினார். ஒரு விக்கிரகத்தை அவர் வைத்துக்கொண்டு மற்றொன்றை ஆச்சாரியரான வானமாமலை ஜீயருக்கு கொடுக்க சொன்னார். அதுக்கு மேலே ஆட்கொண்டவில்லி ஜீயர், அதாவது கந்தாடையாண்டான் ஆச்சாரியார் திருவாராதனம் பண்ணி வந்த எண்ணெய் தீவனம் கெடுத்தார் அப்படின்னும் விக்கிரகத்தை இவரிடத்திலேயே கொடுத்தார். இந்த எம்பெருமான் நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்டவர். நம்மாழ்வார் இந்த எம்பெருமானை எண்ணெய் தீவனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் அப்படின்னு திருவாய்மொழியில் 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி 8ஆம் பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்திருக்கார். மணவாள மாமுனிகளினுடைய ஆணைப்படி காஞ்சிபுரத்தில் முதலியாண்டான் திருமாளிகையிலே வாழ்ந்து வந்து ஸ்ரீ அழைத்து வாழ வைத்த பெருமாள் அப்படிங்கிற பெருமாளை திருவாராதனம் பண்ணிக்கொண்டு வாழ்ந்தார். அதுக்கு பிறகு இந்த விக்கிரகம் கந்தாடை தோழப்பருக்கு கொடுக்கப்பட்டது. சுவாமி எம்பெருமானார் தேவப்பெருமாளுக்கு சால கிணத்திலிருந்து நித்தியப்படி திருமஞ்சனம் குடம் எடுத்து வந்தபோது அதுபோல இவரும் அதே கைங்கரியம் செய்து வந்தார். அதுதான் அப்பாச்சியார் அண்ணாவினுடைய மேன்மைன்னு சொல்லலாம், மகத்துவம். மணவாள மாமுனியை ஆசிரியித்து வந்த கந்தாடை அண்ணன் அப்போது மணவாள மாமுனிகள் வானமாமலை ஜீயரை பார்த்து, இவர் நமக்கு உயிர் போல இருக்கக்கூடியவர், எனக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கோ அதே போல இவருக்கும் எல்லா சிறப்புகளும் உண்டாக வேண்டும் அப்படின்னு கந்தாடை அண்ணனிடத்தில் தன்னுடைய குறிப்பை தெரிவித்தார். அதை கேட்டவுடனே கந்தாடை அண்ணன் ஜீயரினுடைய திருவுள்ள கருத்தை இதுதான் அப்படின்னு தெரிந்து கொண்டு, அப்படின்னா அடியேனை அவரிடத்திலேயே ஆசிரியிக்கும்படிக்கு செய்திருக்கலாமே அப்படின்னு விண்ணப்பம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு பணிவு. அதுக்கு மாமுனிகள் சொன்னார், நமக்கு அடையத்தக்கதான ஒன்றை நான் விடுவேனா அப்படின்னு கந்தாடை அண்ணனிடத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ தன்னோடு வந்திருந்த சம்பந்திகள் உறவினர்களை ஒரு அபிப்பிராயத்தோடு பார்த்து உடனே ஆச்சாரியருடைய குமாரரான வரதாச்சாரியார் எழுந்து அங்கே தண்டம் சமர்ப்பித்தார். அடியேனை வானமாமலை ஜீயர் திருவடிகளில் சேர்ப்பித்தருள வேண்டும் அப்படின்னும் விண்ணப்பம் பண்ணார். உடனே பெரிய ஜீயரும் நம்ம அப்பாச்சியார் அண்ணாவோ அப்படின்னு அழைத்து பாராட்டினாராம். அன்றைய தினம் தொடங்கி வரதாச்சாரியார் அப்பாச்சியார் அண்ணா அப்படின்னு அழைக்கப்பட்டார். பெரிய ஜீயர் வரதாச்சாரியார் கையை பிடித்து கொண்டு தன் அருகிலேயே வைத்து கொண்டாராம். தான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆசனத்தில் வானமாமலை ஜீயரை இருக்கும்படிக்கு பண்ணி தம்முடைய திருக்கையிலே இருந்த சங்கு சக்கர முத்திரைகளை அவர் திருக்கையிலே கொடுத்து இவருக்கு திருவிளைச்சனை பிரசாதிக்க வேண்டும் அப்படின்னு நியமனம் பண்ணினார். வானமாமலை ஜீயரோ தயங்கினாராம். உடனே மாமுனிகள் சொன்னார், அப்படி தயக்கம் வேண்டாம், நமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அண்ணாவை அப்படி அன்போடு தழுவி அவரை வானமாமலை ஜீயரிடம் சேர்ப்பித்து வைத்தாராம். உடனே அண்ணாவுடைய திருத்தம்பியாரான தாசரதி ஆச்சான்னு சொல்கிறோம், வானமாமலை ஜீயரை ஆசிரியித்தாராம். அப்போ வானமாமலை ஜீயரும் போரும் போரும் இனிமேல் அடியேனை விட வேண்டும் அப்படின்னு ஆசனத்திலிருந்து விலகி எழுந்து சென்றாராம். இப்படி பெரிய ஜீயர் ஆசனத்தில் அமர்ந்து
கந்தாடையப்பன் முதலான அண்ணனுடைய சகோதரர்களும் அவர்களுடைய சம்பந்திகள், புத்திரகோடியிலே உள்ளவர்கள், அவரவர் தேவிமார்கள் அப்படின்னு மொத்தம் 120 பேருக்கு மற்றும் சிங்கரையர் முதலானவர்கள் அத்தனை அடியார்களுக்கும் அன்றைய தினமே மணவாள மாமுனிகளினுடைய திருக்கரத்தினால் திருவிலச்சினை பொறிக்கப்பட்டது அப்படின்னும் பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். அந்த சமயத்தில் பெரிய பெருமாள் நியமனத்தின் பேரிலே கோயில் பிரகாரம் அத்தனை பேரினுடையும் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்க பெரிய கோஷம், பெருமாளுடைய பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்களாம். பெரிய ஜீயர் அதை ஆசையோடு அன்போடு பணிவோடு ஏற்றுக்கொண்டாராம். ஒரு வருஷம் தேவப்பெருமாளுடைய வைகாசி மகோத்சவத்தை சேவிக்க பெரிய ஜீயர் காஞ்சிபுரம் எழுந்தருளினாராம். ஜீயர் அவர்களை எல்லாம் மிகவும் ஆதரித்து பல உபதேசங்கள்லாம் பண்ணி வந்தார். அவசியம் அனுஷ்டிக்கத்தக்க ஆச்சாரங்களை எல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் பாகவத சேஷத்துவத்தை அனுசரித்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணார். எப்பொழுதும் திவ்ய பிரபந்தத்தில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். காஞ்சிபுரவாசிகள்லாம் அங்கே இருக்கும் பொழுது ஜீயரிடத்தில் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். அடியோங்களை திருத்தி பணிகொண்டு நல்ல தர்மங்களை உபதேசிக்க ஒருவர் இந்த ஸ்தலத்தில் நித்திய வாசமாக எழுந்தருள வேண்டும் அப்படின்னு மாமுனிகளை பார்த்து பிரார்த்தனை பண்ணினார்கள். பெரிய ஜீயர் இதை திருவுள்ளத்திலே கொண்டுதான் வானமாமலை ஜீயரை கொண்டு நம்முடைய அப்பாச்சியார் அண்ணாவை அழைத்து வாரும் அப்படின்னு நியமனம் பண்ணார். உடனே வானமாமலை ஜீயரும் அப்படியே அழைத்து வந்தாராம். அப்போ பெரிய ஜீயர் அப்பாச்சியார் அண்ணாவை அத்தனை பேருக்கும் அறிமுகம் படுத்தி, அண்ணா, நீர் முதலியாண்டான் திருவம்சத்தில் பிறந்திருக்கிறீர். ஆண்டான் தோழப்பர் முதலானவர்களுக்கு உகப்பா நம்முடைய வாக்கை பின்பற்றி இவர்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம் பண்ணி இங்கேயே நித்தியவாசம் பண்ணு அப்படின்னு அவரிடத்துல நியமனம் பண்ணினாராம். காஞ்சிபுரவாசிகள்லாம் வேண்டிக் கொண்டபடிக்கு திருமலை, பெருமாள் கோயில் அத்தனை திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணி மீண்டும் திருவரங்கத்துக்கே வந்தார் பெரிய ஜீயர். அப்படி அடியார்கள்லாம் புடைசூழ அரங்கநகரப்பன் முன்பே எழுந்து குறையெல்லாம் தீர்ந்தார். தம்மோடு தொடர்ந்து யாத்திரையிலே வந்த அப்பாச்சியார் அண்ணாவை அழைத்தாராம். அப்போ சொன்னார், நீர் பெருமாள் கோயிலில் நித்தியவாசம் செய்துவாரும் அப்படின்னு மறுபடியும் அவருக்கு பணித்தார். அவருக்கோ மிகுந்த மனக்கஷ்டம். எப்படி இவரை பிரிந்திருப்பது, இங்குள்ள சேவையை பிரிந்திருப்பது, இவருடைய கோஷ்டியை எப்படி விட்டு பிரிந்திருக்க முடியும் அப்படின்னு தெரிவித்தாராம். அப்போ ஜீயர் அண்ணாவினுடைய கையை பிடித்து கொண்டு சன்னதியிலே எழுந்தருளி தாம் அடிதொடங்கி ராமானுஷன் என்ற திருநாமம் சாத்தி பல வருஷங்களாக பயன்படுத்தி வந்த ஜீர்ணமாய் தேய்ந்து போயிருந்த தீர்த்த சொம்பு, அந்த சொம்ப ஜீயருடைய பிரசாதம் அப்படின்னு வானமாமலை ஜீயர் தன்னுடைய திருமண் கூடையிலே வைத்து சேவித்து கொண்டிருக்கிறத கொண்டு வரச் சொல்லி அதை தன்னுடைய திருக்கையிலே வாங்கி கொண்டார். அதுக்கு முன்பு போலவே ராமானுஷன் அப்படிங்கிற திருவாழி, திருச்சங்கு, திருமண் காப்புகள்லாம் தேய்ந்து போயிருந்ததாம். இதை போல நம்மை போல இருக்கிற 2 விக்கிரகங்கள் உண்டாக்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதில் ஒன்றை வானமாமலை ஜீயருக்கும் ஒன்றும் உமக்கு அப்பாச்சியார் அண்ணாவுக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பெரிய ஜீயர் சாதித்தாராம். இப்படி அப்பாச்சியார் அண்ணாவினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே நாம் செல்லலாம். பெரிய ஜீயரினுடைய நிழல் திருவடி நிலையாகவே இருந்து வந்தார். வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி நிலையாகவே இருந்து வந்தார் அப்படின்னு இவருடைய ஏற்றத்தை எல்லாம் கொண்டாடும்படிக்கு சொல்லப்படுகின்றது. ஆவரி ஹஸ்தத்திலே அவதாரம் பண்ணினவர். வடமொழிகள் வாழ மன்னிய செந்தமிழ் மறைகள் வாழ திடமுடனே நாள்தொறும் சீர்த்திரம் வாழ படற்புகழால் மன்னிய நல் வாதூல வன்னாலின் ஆரியனே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும்னு இவருக்கு ஒரு தொங்கல் பாசுரம் சொல்லப்படுகின்றது. இப்படி ஏத்தமுடையவரான அப்பாச்சியாரினாவினுடைய திருவடிகளை பற்றி நாமும் நம் ஆச்சாரியன் மீதும் குரு பரம்பரையை ஆசிரித்தவர்களான ஆச்சாரியர்களும் ஆசிரிக்காத ஆச்சாரியர்களினுடைய இடத்திலே பக்தி வளர வேண்டும் என்று பிரார்த்தித்திருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.